ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே மறுபடியுமாய் நாம் எல்லாரும் ஒன்று கூடவும் ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் தேவன் நமக்கு நல்ல இந்த நாளை ஏற்படுத்தி அவருடைய சமூகத்தில் நம்மை அமர வைத்திருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர் தாமே இந்த அருமையான நாளிலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்படியாக இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் சகேயுவை குறித்து. சகேயு கர்த்தரை தேடினான், கர்த்தரை பார்க்க ஓடினான். கர்த்தருடைய முகத்தை பார்ப்பதற்காக அவன் மரத்தில் ஏறினான். ஆண்டவர் அவனை வீட்டுக்கு அழைத்ததினாலே அவன் மாறினான் என்று சொல்லி கடந்து போன நாட்களிலே ஒரு மனிதன் ஆண்டவரை தேடினான், ஓடினான், ஏறினான், மாறினான் என்று சொல்லி சகேயுவை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த 7வது மாதத்தில் இந்த 7வது வசனமானது நம்முடைய இருதயமாகிய பலகையில் அதை எழுதப்பட்டு அதை கொண்டு நாம் தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுத்து வருகிறார் என்று சொல்லி தியானித்து வருகிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே இந்த நாளிலும் அதே வார்த்தைகளை நம்ம பார்த்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தவிர வேறு யாரிடத்துல நாம் எதையுமே கேட்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், தேவைகள், குறைகள் என்று சொல்லி வரும் பொழுது அவர்கள் அநேகர் இன்றைக்கு மனிதர்களை நாடி ஓடுகிறார்கள், மனிதனை தேடுகிறார்கள், மனிதனிடத்தில் கேட்கிறார்கள், மனிதனை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், நம்மை கண்கலங்க விடவே மாட்டார். எவ்வளவு பெரிய குறைகளிலே நீங்கள் காணப்பட்டாலும் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 16:24 அவர் சொன்னார், நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை நான் நிறைவாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறது, ஆனால் அந்த சந்தோஷத்தை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு தடைகள், பிரச்சனைகள், குறைகள் நமக்குள்ளே காணப்பட்டாலும் அந்த குறைகளை எல்லாம் மாற்றுகிற தேவனை நோக்கி நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய குறைகளை நிறைவாக மாற்ற முடியும். வேறு உறவுகளோ, சொந்தங்களோ, பந்தங்களோ, உலகங்களோ, உலக மக்களோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையை ஒரு நாளும் நிறைவாக்க முடியாது. நீர்தான் நிறைவுள்ள ஒரு ஆண்டவர், நிறைவுள்ளவராய் நீர் வந்துவிட்டார், என்னுடைய குறையெல்லாம் ஒழிந்துவிடும் என்று சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி அழைக்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் குறைகளை அவர் நிறைவாக்குகிறார். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவையோடு, ஏதோ ஒரு குறையோடு தான் நம்ம இருக்கிறோம். அந்த தேவைகளுக்காக, குறைகளுக்காக நம் மனிதனை போய் தேடி மனிதனிடத்தில் கேட்காதபடி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு கொடுப்பேன். யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமீன். இன்றைக்கு ஒரு தேவைகள் வரும் பொழுது, ஒரு குறைகள் வரும் பொழுது, ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம ஆண்டவருடைய நாமத்தினால நாம் கேட்காதபடி மனிதனை நம்ம நாடுகிறோம், உறவுகளை நாடுகிறோம், நமக்கு தெரிந்தவர்களை நாடுகிறோம். இந்த தேவைக்கு இன்னாரிடத்துல போனால் நம்ம காரியத்தை ஒருவேளை சமாளித்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் மனிதனை நம்பி மனிதனுடைய நாமத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவைகள், குறைகள், பிரச்சனைகள் என்று வரும் பொழுது நாம் மற்றவர்களைப் போல ஒரு மனிதனை தேடி ஓடாதபடி ஆண்டவராக இயேசுவை தேடி நாம் வந்து நம்முடைய தேவைகளை சொல்லிவிட்டால் ஆண்டவர் நம்முடைய குறைகளை நிறைவாக மாற்றுவார். இது ஜெபத்தை குறிக்கிறதான ஒரு வசனம், வார்த்தை. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையில் குறையை நிறைவாக்கும். ஜெபம் இல்லாதபடி எந்த ஒரு காரியமும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, நன்மையை கொண்டு வராது. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு தொடர்பே ஜெபம்தான்.
அந்த ஜெபத்தினாலே நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்பதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அங்கு யூதர்கள் பரிமாறுகிறதான அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டு போய்விட்டது. அப்பொழுது மரியாள் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த குறைகளை நிறைவாக்கி கொடுத்தாள். ஒருவேளை மரியாள் பெண் வீட்டாரிடத்திலேயோ அல்லது மாப்பிள்ளை வீட்டாரிடத்திலேயோ அல்லது அந்த திருமணத்தினுடைய இன்சார்ஜில் இருக்கிறவர்களிடத்திலேயோ போய் இப்பொழுது திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது, இதை நீங்கள் சரியாக்குங்கள் என்று சொல்லியிருந்தால் அங்கு ஒரு பெரிய மகிமையை கண்டிருக்க முடியாது. ஆனால் அவளுக்கு தெரிந்தது யாரிடத்தில் சொல்லணும், யாரிடத்தில் கேட்கணும், யாரிடத்தில் சொன்னால் யாரிடத்தில் கேட்டால் இந்த குறைகள் நிறைவாகும் என்பதை மரியாள் அறிந்த பொழுது ஆண்டவரிடத்தில் போய் சொன்னால் ஆண்டவர் அந்த 6 கச்சாடியின் தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றி அங்கு இருக்கிற குறைகளை நிறைவாக மாற்றினார். எனவே இன்றைக்கும் நாமும் மரியாளை போல ஒரு குறை வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால், நம்ம சம்பந்தப்பட்ட இடத்துல போய் அதை சொல்லாதபடி, சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதை தெரியப்படுத்தாதபடி, நமக்கு சம்பந்தமுள்ள நமக்கு தெரிந்த நம்முடைய ஆண்டவராக இயேசுவிடத்தில் போய் அந்த குறைகளை மரியாதை போல இல்லை என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4:19 சொல்லுவது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு குறைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் குறைவுகளை நிறைவாக்குகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட இருந்தால் அவருடைய மகிமையானது நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றிவிடும். எனவே நீங்கள் இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பழகுங்கள். ஆண்டவரிடத்தில் உங்களுடைய தேவைகளை சொல்லி பழகுங்கள். ஆண்டவர் அதை நிறைவாக்குவார் என்கிற ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு அவருடைய சமூகத்தில் நீங்கள் போய் அவரை நோக்கி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஏனென்றால் கேட்கிற எவனுமே பெற்றுக்கொள்ளுகிறான். யார் கேட்டாலும் சரி, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் யாரிடத்தில் போய் கேட்டு யாரும் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு நாம் ஆண்டவரிடத்தில் போய் நம்முடைய தேவைகளை சொல்லுவோம். நம்முடைய குறைகளை அவரிடத்தில் சொல்லி கேட்டு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். ஜெப வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி ஜீவிக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. ஏதோ ஒரு தேவையின் பொழுது, ஒரு காரியத்தின் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் போய் கேட்பதல்ல. அவரோடு கூட நம்ம வைத்திருக்கிற உறவு நமக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சம்பூரணமாக இருந்தாலும் நம் ஆண்டவரிடத்தில் அனுதினமும் போய் அந்த உறவை புதுப்பித்து கொண்டு இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட எப்படி அவர் ஐக்கியப்பட்டிருந்தாரோ அதுபோல் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு அவரோடு கூட உறவாடி பேசி தேவ சமூகத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாம் சொல்லி நம்ம கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் கேட்கிற நமக்கு அவர் கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். 2வதாக அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். கடந்த நாட்களில் ஒரு ஐஸ்வர்யவான் கர்த்தரை தேடினான். அவன் ஆண்டவரை கண்டடைந்து அந்த வீட்டுக்கே ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகையுவை குறித்து நம்ம பார்த்தோம். சகையு தேடினான், சகையு ஓடினான், சகையு ஏறினான், சகையு மாறினான் என்று சொல்லி ஒரு மனிதன் ஆண்டவரை பார்க்க வகை தேடின பொழுது அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போட்டார். அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது. கள்ளனாய் இருந்தவன், திருடனாய் இருந்தவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக மாறி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஆபிரகாமின் பிள்ளையாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த லாக்டவுன் நாட்களிலே ஒருவேளை நம்ம ஆண்டவரை தேட முடியாத சூழ்நிலைகள் உருவாக்கி கொண்டிருக்கலாம். சபைகளுக்கு போக முடியவில்லை, சபைகளிலே கர்த்தரை தொழுது கொள்ள முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் கூட நம்முடைய இருதயம் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவத்துக்கு வரணும்.
நம்முடைய கண்கள் ஆண்டவரை பார்க்கணும் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். அப்படி நமக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் நாம் எந்த காரியத்திற்காக அவரை தேடுகிறோமோ ஆண்டவர் அதில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்றைக்கு ஆராதனைகளிலே கர்த்தரை தேட முடியாவிட்டாலும், ஆலயத்திலே கர்த்தரை தேட முடியாவிட்டாலும், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பரிசுத்த வேதாகமத்திலே அவரை நாம் தேடி கண்டுபிடிக்கும் வரை அவருடைய வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஜீவ வார்த்தைகளை அனிதினமும் தேடி தேடி புரட்டி புரட்டி நம்ம ஜோடிகளை கண்டுபிடிக்கும்படியாய் வசனங்களை தேடுவோம் என்று சொன்னால் அந்த தேடுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, நாம் இனி ஏன் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் பின்மாறி போயிருக்கிறார்கள். அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை ஆலயத்தில் தேட முடியாவிட்டாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய இருதயம் அவரை தேட வேண்டும். ஆமோஸ் 5:6 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். நாம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நம்ம தேட வேண்டும். 34 சங்கீதம் 10வது வசனத்தில் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் கூட குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த லாக்டவுன் நாட்களிலே, இந்த ஊரடங்கு நாட்களிலே, ஒருவேளை ஆலயம் திறக்கப்படவில்லை, ஆராதனை இல்லை என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு பின்மாறி அநேகர் ஆண்டவருடைய அன்பை விட்டு அவர்கள் தனித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நான் அப்படி இல்லாதபடி, ஆலயம் இல்லாவிட்டாலும், ஆராதனை இல்லாவிட்டாலும் நான் ஆண்டவரை தேடுவேன் என்று ஆண்டவரை வாஞ்சையோடு, தாகத்தோடு, விருப்பத்தோடு நீங்கள் தேடி பாருங்கள். நீங்கள் எந்த காரியத்திற்காக ஆண்டவரை தேடுகிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்வார். அன்னாலை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அன்னாளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தது. அவளுக்கு குறை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு குறை என்ன என்று சொன்னால், தனக்கு பிள்ளை இல்லை என்கிற ஒரு குறைதான் இருந்தது. அந்த குறைகள் மத்தியில் அவள் ஆண்டவரை தேடினாள். வீட்டில் அவளுடைய சக்கலத்தை அவள் ஆலயத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் அவளுடைய இருதய நோக்கும்படியாய் பேசுவாள். ஆனாலும் அதை பொருட்படுத்தாதபடி, நான் கர்த்தரை தேடுவேன், கர்த்தருடைய சமூகத்திற்கு போவேன், கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி அவள் ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு, தாகத்தோடு, தனக்கு விசனம் உண்டாகிற நேரமெல்லாம் அவள் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு ஓடின பொழுது ஆண்டவர் அவளுடைய வாஞ்சைகளை பார்த்து அவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றி கொடுத்தார். 1 சாமுவேல் 1:17 சொல்லுகிறது, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவளுக்கு அநேக தேவைகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தனைகள் மத்தியிலே ஆண்டவருடைய ஆலயத்தை அவள் தேடினாள், ஆண்டவருடைய சமூகத்தை அவள் தேடினாள். அங்கே போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவரிடத்திலே தன்னுடைய காரியத்தை அவள் சொன்ன பொழுது தேடின அன்னாளுக்கு தேவன் பதில் கொடுத்தார். தேவ சமூகத்துக்கு ஓடி வந்த அன்னாளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இந்த அருமையான நாளிலே ஒருவேளை ஆலயத்துக்குள்ளே நம்மளால் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாலை போல செபிக்க முடியாவிட்டாலும் இருக்கிற இடங்களிலே நம்முடைய இருதயம் கர்த்தரை தேடும் என்று சொன்னால், நம்முடைய கண்கள் கர்த்தரை தேடும் என்று சொன்னால், நம்முடைய தேவைகளுக்கு ஆண்டவர் தான் நமக்கு பதில் என்று நீங்கள் ஆண்டவரை எந்த ஒரு விதத்திலாவது அவரை தேடுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் தேடுகிற காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். காணாமல் போன வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடித்தது போல, காணாமல் போன ஒரு ஆட்டை அந்த மனிதன் தேடி கண்டுபிடித்து சந்தோஷமடைந்தது போல, இந்த காலை வேளையில் எதை நாம் தொலைத்திருக்கிறோம்? ஆண்டவரை நீங்கள் தொலைத்திருக்கிறீர்களா? ஆண்டவரை நீங்கள் மறந்திருக்கிறீர்களா? ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறீர்களா? மறுபடியும் நீங்கள் தேடி கண்டுபிடியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கும் அதிசயங்களை செய்வதற்கும் அவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராய் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே முதலாவது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அது நம்முடைய ஜெபத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற உண்மை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை,
ஆண்டவருக்கும் நமக்குள்ள இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை நமக்கு குறிக்கிறது. எனவே நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவார் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாளை போல ஆபிரகாமை போல அதிக இருட்டோடு நீங்கள் கர்த்தரை எழுந்து தேட ஆரம்பியுங்கள். தேவன் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் தேடுகிற காரியத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். முதலாவது கேட்க வேண்டும், இரண்டாவது தேட வேண்டும், மூன்றாவதாக நம்ம தட்ட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உள்ளே இருக்கிறார். நாம் அவரோடு கூட பிரவேசித்து போஜனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். அவர் நம்மோடு கூட பிரவேசித்து போஜனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய இருதய கதவை நாம் திறந்து கொடுத்தால் ஆண்டவர் உள்ளே வந்து பிரவேசித்து நம்மோடு கூட அவர் போஜனம் பண்ணுவார். வெளிப்படுத்தல் 3:8 சொல்வது, ஏதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று இந்த 20வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படி இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அந்த இருதய கதவை நாம் திறந்து கொடுத்தால் மாத்திரமே ஆண்டவர் நம்மோடு கூட வந்து பிரவேசிக்க முடியும், நம்மோடு கூட போஜனம் பண்ண முடியும், நம்மோடு கூட ஐக்கியப்பட முடியும். இந்த வசனம் சொல்லுகிறது, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நாம் தேவ சமூகத்திலே போய் தட்டி கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு சிநேகிதன் நடு ராத்திரியிலே தன்னிடத்தில் வந்த பொழுது அவனுக்கு முன்பாக வைப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனிடத்தில் போய், என்னுடைய சிநேகிதன் இந்த இரவு நேரத்தில் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவனுக்கு முன்பாக வைக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பத்தை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று அவன் தன்னுடைய சிநேகிதனிடத்தில் கதவை தட்டி கேட்கிறான். அவன் உள்ளே இருந்து சொல்லுகிறான், கதவுகள் பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகளோடு நான் படுத்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து கதவை திறந்து உனக்கு அதை நான் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறான். அப்படி அவன் சொன்ன பொழுதிலும் கூட அவன் தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கிறான். என்னிடத்திலே என்னுடைய நண்பன் வந்திருக்கிறான், இரவு நேரத்தில் அவனுக்கு நான் போஜனத்தை கொடுக்கணும், அப்பத்தை கொடுக்கணும், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் மறுபடியும் கதவை தட்டி கொண்டே இருக்கிறான். அப்படி தட்டி கொண்டிருக்கும் பொழுது அவன் தன்னுடைய சிநேகித நிமித்தமாக அந்த காரியத்தை அவன் செய்யாதபடி அவன் தன்னிடத்தில் வருந்தி கேட்டுக்கொண்டதின் பேரிலே அவன் விடாப்பிடியாய் தட்டி கொண்டே இருக்கிறபடியினாலே அவன் எழுந்து போய் தன்னுடைய சிநேகிதனுக்கு அந்த காரியத்தை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த சிநேகிதனை போல நாம் தட்டி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு எழுந்து வந்து பதில் கொடுக்கும் வரை, எழுந்து வந்து நம்முடைய காரியத்தை நமக்கு செய்யும் வரை நம்ம தட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஓயாமல் இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 நீங்கள் தொடர்ந்து 7-8 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தேன் என்று சொன்னால், அங்கே ஒரு 2 பேரை காண்கிறோம். ஒரு நியாயாதிபதி, தேவனுக்கு பயப்படாதவன், மனிதனை மதியாதவன். ஆனால் அதே பட்டணத்தில் ஒரு ஏழை விதவை, அவள் தன்னுடைய நீதிக்காக, நியாயத்திற்காக தேவனுக்கு பயப்படாத அந்த மனிதனிடத்தில், மனிதனை மதியாத அந்த மனிதனிடத்தில் தன்னுடைய காரியத்தை அனுதினமும் போய் சொல்லி தட்டி தன்னுடைய காரியத்தை அவள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறாள். அவன் அனுதினமும் அதை பார்க்கிறான். இந்த விதவையானவள் என்னை இரவும் பகலும் வந்து அவள் தொந்தரவு செய்கிறபடினாலே இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் தன் மனதிலே அவன் தீர்மானித்து கொண்டான். அது போலவே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி அந்த 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். 8வது வசனத்தில், ஏதோ சீக்கிரமாய் நான் அவர்களுக்கு நியாயம் செய்வேன். அந்த சிநேகிதன் நடு ராத்திரியில் போய் தன்னுடைய சிநேகிதனுடைய கதவை தட்டி எப்படி அந்த 3 அப்பத்தை கேட்டு
அவன் தட்டிக்கொண்டே, அவன் தொந்தரவு செய்து கொண்டே அவன் இருந்தபடியினாலே அவன் எழுந்து வந்து கதவை திறந்து அவன் தேவைகளை சந்தித்தானோ, அதுபோல இடைவிடாமல் நம் தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கும் வரை நம் ஆண்டவருடைய சமூகத்தில் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஏழை விதவை இரவும் பகலும் அவள் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். இந்த நண்பன் வருந்தி கேட்டுக்கொண்டே இருந்தான். நீர் நிச்சயமாக எனக்கு தர வேண்டும் என்று அவன் தட்டி கொண்டே வருந்தி கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, அந்த அவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாக தன்னுடைய சிநேகிதன் கதவை திறந்து அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுடைய காரியத்தில் அந்த சிநேகிதன் உதவி செய்ததாக பார்க்கிறோம். அதுபோல நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்திற்காக, ஜெபத்திற்காக நாம் போய் ஜெபித்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால், அந்த ஜெபத்துக்கு பதில் வரும் வரை நம்ம விடக்கூடாது. யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன் என்று பொழுது வெடிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் தேவ தூதர்களோடு அவன் போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்குறோம், கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்படியே நம்ம விட்டு கொடுக்கிறோம். அப்படி விடக்கூடாது. அதை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். அப்பத்தை கேட்டால் நான் கல்லை கொடுப்பேனோ, மீனை கேட்டால் நான் பாம்பை கொடுப்பேனோ, முட்டையை கேட்டால் நான் தேலை கொடுப்பேனோ. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என்னிடத்தில் கேட்கிற என் பிள்ளைகளுக்கு நான் எவ்வளவு நன்மையானதை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த இடத்தில் ஆண்டவர் கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே நீங்கள் இடைவிடாமல் தொந்தரவு செய்து அந்த சிநேகிதனை போல, அந்த ஏழை விதவையை போல, யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன் என்று சொல்லி நம்ம இடைவிடாமல் தொந்தரவு செய்து நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் வரும் வரை, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் வரை, நம்முடைய காரியம் ஜெயமாய் முடியும் வரை நம் ஆண்டவரை விடாப்பிடியாய் பிடித்து அவரை நோக்கி தட்டி கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய தட்டுதலின் சத்தத்தை கேட்டு நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எனவே இந்த அருமையான காலை வேளையில் உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன், முதலாவது நீங்கள் கேளுங்கள். உடைய தேவைகள், குறைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு மனிதனிடத்தில் கேட்காதீர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் போய் நீங்கள் கேளுங்கள். கேட்கிற உங்களுக்கு தேவன் கொடுப்பார். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களுடைய கண்களை தொட்டு சுகமாக்கும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். தேவனை நோக்கி கேட்டார்கள். தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். சகேயுவை போல ஆண்டவரை வகை தேடுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தேடணுங்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் ஆபிரகாமின் குமாரனாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மூன்றாவதாக நீங்கள் தட்டி கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய அறை கதவுகளை நீங்கள் பூட்டிவிட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் போய் தட்டி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் கதவுகளை உங்களுக்கு திறந்து கொடுப்பார். அறை கதவுகளை பூட்டாதபடி நீங்கள் போய் ஆண்டவரிடத்தில் தட்டி கொண்டிருந்தால் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். எனவே உங்களுடைய அறை கதவுகளை நீங்கள் பூட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து அந்த சிநேகிதனை போல நீங்கள் வருந்தி கேட்டுக்கொண்டே இருங்கள். அந்த விதவையை போல தொந்தரவு செய்து கொண்டே இருங்கள். அந்த யாக்கோபை போல ஆசீர்வதித்தால் அவளை போக விடமாட்டேன் என்று தட்டி கொண்டே இருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பதில் கொடுப்பார், பலன் கொடுப்பார். எனவே இந்த அருமையான 7வது மாதத்தில் 7வது வசனத்தின்படியாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளுக்காய் செபிக்கிறோம். இந்த 7வது மாதம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை தியானித்து கொண்டு வருகிற காரியங்களை ஆண்டவரே இதுவரைக்கும் ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறீர், இனியும் நீதான் செய்ய போகிறீர் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம், இன்றைக்கு நாங்கள் உங்களை தேடுகிறோம், இன்றைக்கு நாங்கள் தட்டுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே,
எங்களுடைய ஜெபம் எப்பொழுதும் உம்மிடத்தில் தான் இருக்கணும். எங்களுடைய தேவைகள் நாங்கள் உம்மிடத்தில் தான் வந்து கேட்கணும், வேறு யாரிடத்துல கேட்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஒரு மனிதனை தேடி ஓடாதபடி உம்மை தேடி ஆண்டவரின்படி சமூகத்துக்கு நாங்கள் வருகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. அல்லேலூயா. நாங்கள் இப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் பதில் கிடைக்கும் வரை நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி அந்த சிநேகிதனை போல நாங்கள் வருந்தி இடத்துல கேட்கிறோம். கர்த்தர் வந்து கதவை திறந்து அந்த சிநேகிதனுக்கு 3 அப்பத்தை கொடுத்தது போல நாங்களும் தொடர்ந்து கேட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கும் பதில் தருவீராக. பதில் கொடுக்கும் வரை நாங்கள் உம்மை ஓயாமல் தொந்தரவு செய்து கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தில் ஆண்டவரே எங்களை நீர் கொண்டு போவீராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி நீ செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலே அப்படியாய் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று யாரெல்லாம் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, தட்டி கொண்டிருக்கிறார்களோ, தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்து நீர் மகிமைப்பட போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள் பல தேவைகளோடு, பல ஆண்டவரே காரியத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அவர்கள் வந்திருக்கலாம், உம்மை தேடிக்கொண்டிருக்கலாம், உம்முடைய சமூகத்தில் அவர்கள் தட்டி கொண்டிருக்கலாம். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து இந்த மாதம் முடிவதற்குள்ளாக ஒவ்வொரு ஆண்டவரே காரியத்தில் அற்புதத்தை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்று சொல்லி ஆண்டவரே அந்நாளின் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தவரே, இதோ இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன விண்ணப்பத்தை வைத்து இதுவரைக்கும் செபித்து வருகிறார்களோ இந்த மாதம் முடிவதற்குள்ளாக அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்த தேவன் இனிமேலும் எங்களை பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சிலுவையின் ஆண்டவரே நிழலுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானம் வழி நடத்துதலும் இந்த 7வது மாத கடைசி ஆராதனைக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் மீதமுள்ள நாளிலும் நன்மையும் கிருபைகளை தொடர செய்கிறார். இதை பார்த்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிருபை தங்கி இருப்பதாக. ஆமென்.